கலந்தனுக்கு நான் தருவேன். துங்கக் கரிமுகத்து தூமணியே சங்கத்தமிழ் மூன்றும் நிகழும் குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் சின்னப்பாப்பூத்து கிராமத்திலே குடியிருந்திருக்கும் பட்டத்தரச்சியம்மன், மதுரை வீரன், பொம்மி அம்மாள், வெள்ளையம்மாள் தெய்வங்களுக்கு திருக்கல்யாணம் என்று சொல்லி 4 பேர் கூடி நியாயங்கள் பேசி 10 பேர் கூடி பஞ்சாங்கம் பார்த்து மறுபடாத பட்டத்தரச்சி அம்மனுக்கு நல்லூட்டம், நல்விருந்து, பேரூட்டம், பெரும்பொங்கல், வாழமரம் புலந்து வாசலெங்கும் பந்தலிட்டு, தென்னை மரம் புலந்து தெருவெங்கும் பந்தலிட்டு, மணல் தூத்தி மணல் பரப்பி மறுபடாத பட்டத்தரச்சி அம்மனுக்கு ரெட்டை கடாய், ரெட்ட பொங்கல், ரெட்டமா விளக்கின்று அம்மனை அழைக்க தெப்பக்குளம் அமைத்து அம்மனை அலங்கரித்து அம்மனுக்கு கும்பம் விளக்கி வச்சு குருபூசை தான் முடிச்சு, செம்பு விளக்கி வச்சு சிவன் பூசை தான் முடிச்சு, பானை விளக்கி வச்சு பால் பூசை தான் முடிச்சு அம்மனுக்கு வேப்பிலை கொண்டு கரங்கள் 2 பிரித்து அம்மனை கும்பத்தில் அலங்கரித்து அம்மனை திருக்கல்யாணத்திற்கு அழைக்கவே வந்துள்ளோம். பட்டத்தரச்சி அம்மன் திருக்கல்யாணத்திற்கு உள்ளூரிலே இருக்கும் வரசித்தி விநாயகரும், முத்தாளம்மனும், செல்லாண்டி அம்மனும் ஆனை மேல் அலங்கரித்து ஆனை மேல் ஏறி அலங்கரித்து வாரும் அம்மா, குதிரை மேல் ஏறி குலகையிட்டு வாரும் அம்மா, பல்லக்கு மேலேறி பாதை கூடி வாரும் அம்மா. அம்மனின் திருக்கல்யாணத்திற்கு பெரியவா புனூத்திலே இருக்கும் ஜக்கம்மா தேவியும் உச்சிமாகாளி அம்மனுமே வருக வருக. அம்மனின் திருக்கல்யாணத்திற்கு விராமர்த்தப்பட்டியிலே இருக்கும் மதுரை வீரனும் பட்டத்தரச்சி அம்மனும் வெள்ளை குதிரை ஏறி வீச்சரவா கையில் எடுத்து கிழக்குப்படி வாசலம்மா வேப்பம்பூ ஆசாரம் தானரைகள் அமைந்ததொரு கருடகம்பம் சாஞ்சது போல் சாயம்மா இந்த முகம். கோவையிலே இருக்கும் தண்டு மாரி அம்மனுமே வருக வருக. மேட்டுப்பாளையத்திலே இருக்கும் வனபத்திரகாளி அம்மனே உனக்கு வடக்குப்படி வாசலம்மா வாழைப்பூ ஆசாரம் தானரைகள் அமைந்ததொரு பூஞ்சோலை, அந்த பூஞ்சோலை எல்லை விட்டு வாருமம்மா இந்த முகம். காரமடையிலே இருக்கும்